கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டி எடுக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல், கிள்ளியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டவர் தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மரத்தை வெட்டினால் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய மரத்தையே வெட்டக்கூடாது என்று தடுக்கிற கேரளா, வெட்டினால் வளர்க்க முடியாது, அதை உருவாக்க முடியாது என் மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போறான். இதை அனுமதிக்கிறதாகும் அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு கூட நின்று ஒரு வார்த்தை பேசுறடா காங்கிரஸ், பாஜக. வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார் என தாவேக வேட்பாளர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் மதுரை எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என கூறினார். பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் திமுக ஆட்சியிலிருந்து இந்த மதுரை மக்களுக்கு, இந்த மதுரை மண்ணுக்கு என்ன செஞ்சாங்க மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சாலைகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களும் உயரகமான வசதிகளும் எப்படி இருந்ததுன்னு நீங்க அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பார்த்திருப்பார். இன்னைக்கு மதுரையில் நான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறேன். போற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவாத்தானா ரோடுக்கு வருது. எனக்கும் ஒரு பிடிஆர் அவர்களுக்கு போட்டி, அவர் 2ஆவதா தள்ளப்படுவார். நாங்க களத்துல முந்துவோம், களத்துல முந்தி மக்கள் வாக்களிப்பாங்க. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்தது. வழக்கமான பட்டியலின்படி உரிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தேர்களுக்கு புதிதாக இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டன. மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக அம்மனுக்கு 12 டன் எடையிலும் சுவாமிக்கு 16 டன் எடையிலும் தேர்கள் உள்ளன. இத்தேர்களின் அச்சுக்கள் தேய்ந்து போனதையடுத்து திருச்சி வெல் நிறுவனத்தில் தலா 1732 கிலோ எடையில் 4 இரும்பு சக்கரங்கள் தயாரிக்கப்பட்டு தேர்களில் பொருத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதிகளில் ஒன்றான தென்திருப்பேரை கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் முடிந்த பின் உற்சவர் தேரில் எழுந்தருளினார். அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என முழக்கமிட்டு தேரை விடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்க விரும்புவோர் உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி சான்று பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19 முதல் மே 3 வரை நடைபெறும் விழாவில் பக்தர்கள் நலன் கருதி உணவுகள் சுகாதாரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் FSSAI இணையதளத்தில் 100 ரூபாய் செலுத்தி முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழை இலை அல்லது பாக்குமட்டைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோர் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க உற்சாக குளியல் போட்டது. தென் மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் யானையின் உடல் உஷ்ணத்தை குறைக்க கோயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் சரவண பொய்கை நீச்சல் குளத்தில் இறங்கிய தெய்வானை தனது தும்பிக்கையினால் தண்ணீரை உடல் முழுவதும் பீச்சி அடித்தபடி நீண்ட நேரம் விளையாடி மகிழ்ந்தது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மங்கம்பட்டி சமத்துவபுர வீடுகள் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உறுதியளித்தும் இதுவரை முறையாக வீடுகள் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக மக்களை நம்பாமல் அதிகாரிகளை நம்பியிருப்பதாக விமர்சித்தார். 5 வருஷமா காவடி தூக்கிட்டு இருந்தாங்களா, அவையிலே இருக்கணுமா? அவங்க அந்த அதிகாரி நம்பித்தான் இருக்கிறாங்க, மக்களை நம்பி இல்ல. யார் போட்டா இவர்களுக்கு என்ன கஷ்டம்? நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் அதிகாரி விரும்புறாங்க, அந்த அடிப்படையில் மாற்றுறாங்க. அதிகாரிகள் மாற்றுறதுனால இவர்களுக்கு என்ன கஷ்டம்? யார் வந்தா நமக்கு என்ன? நமக்கு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, வாக்காளர் தான் ஓட்டு போடுறாங்க. அதன் அடிப்படையில் நாங்க யார் அதிகாரி வந்தா நாங்க பாக்குறது இல்ல. திமுக ஆட்சி நடந்ததுல திமுக அதிகாரி தானே இந்த 5 வருஷமா என்ன தாங்க அவெல்லாம் கூஜா தூக்கிட்டு இருந்தாங்க. ஆக இங்க இருக்கின்ற எதிர்ப்பு, மக்களுடைய எதிர்ப்பு, பல கட்சியுடைய எதிர்ப்பு தேர்தல் அதிகாரி போயிருக்கு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நடுநிலையா தேர்தல் நடத்த வேண்டும் தமிழகத்தில் எண்ணிதான் இந்த மாறுதல் நடக்கும் நான் கருதுறேன். நன்றி. அரசியல் பகையை தாண்டி கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் இடையிலான உன்னத நட்பை அமைச்சர் துரைமுருகன் நினைவு கூர்ந்துள்ளார். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்க பல்கலைக்கழகம் முடிவெடுத்த போது கலைஞர் கருணாநிதியின் அறிவுரைப்படி துரைமுருகனே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதையறிந்த எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் கண்கலங்கி தம்மை ஆற தழுவிக் கொண்டதாக துரைமுருகன் குறிப்பிட்டார். வேலூரில் எம்ஜிஆருக்காக கட்டப்பட்ட கோவிலில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் துரைமுருகன் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை காரைக்குடியில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி முடியரசனார் சாலை மற்றும் கண்ணதாசன் மணிமண்டபம் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கூட்ட நெரிசல் காரணமாக தொண்டர்கள் மரம் மற்றும் மின் கம்பங்களில் ஏறுவதை தவிர்க்க தகர தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பரப்புரை நடைபெறும் இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். தமிழகத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரையூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மேற்கு தாம்பரம் பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். கடப்பேரி வண்ணாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி நாகர்கூடல், கழனிக்காட்டூர், பேபின மருதஹள்ளி, மத்தாளம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதாகவும் அரசின் கடனை மக்கள்தான் ஏற்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் சௌமியா கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் சலம்பர் மாவட்டத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு கடந்த 5 நாட்களில் 5 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காய்ச்சல் மற்றும் வாந்தியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி குறுகிய நேரத்திலேயே உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாண்டிபுரா வைரஸ் அல்லது மூளை காய்ச்சலால் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது ஜெய்ப்பூர் மற்றும் உதய்பூர் மருத்துவக் குழுவினர் கிராமங்களில் முகாமிட்டு தீவிர ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த மாதிரிகள் புனே ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. மக்களவை தொகுதிகள் அதிகரிப்பு தொடர்பான மத்திய அரசின் முன்மொழிவு கூட்டாட்சி அமைப்பையும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்கும் நடவடிக்கையாகும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த திட்டம் வட மாநிலங்களுக்கு அதிக இடங்களை வழங்கி தென் மாநிலங்களின் பங்கினை சுமார் 20 விழுக்காடு அளவில் நிலைநிறுத்தும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னிலை வகித்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதல்வர் கூறினார். மேலும் மாநிலங்களின் கருத்து பெறாமல் இந்த முடிவு எடுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை தொகுதிகள் அதிகரிப்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தனது மரணத்தை பற்றி பழனிசாமி பேசுவதாகவும் மரணத்தை கண்டு அஞ்சுபவர் தான் அல்ல என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். விழுப்புரம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களை காக்க துணிச்சலாக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன் என்றும் தெரிவித்தார். கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பாரு. என்ன
திமுக ஆட்சியில் வந்து தான் போயிருப்பேன். இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பற்றி பேசுறீங்களே, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். கொடுஞ்சரின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியுடைய கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர்னு எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிருக்கு பயந்தவர் அல்ல முதல்வர் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களும் தடுத்து, எல்லோரும் தடுத்த நேரத்தில் மருத்துவமனைக்குள் உள்ளே சென்று கொரோனா நோயாளிகளை நேரிலே பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே கொரோனாவினுடைய உச்சம் குறைந்து மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார் என்பது வரலாறு. இதை மூடி மறைப்பதற்காக வயிற்றெரிச்சலின் காரணமாக எடப்பாடி எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால், திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறார். தளபதி அவர்கள் அவர் உயிருக்கு பயந்தவர் அல்ல. அன்றைக்கு கொரோனா மருத்துவமனையிலே போய் பார்த்து விட்டு வந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரே, அவருடைய துணைவியாரே கதறி அழுதிருக்கிறார்கள். ஆகவே இப்படி அவர் பேசியதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்து தான் தவறாக பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து கே. பழனிசாமி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், தமது 51 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதில்லை என்று கூறினார். ஆனால் முதல்வரும் துணை முதல்வரும் திட்டமிட்டு தன்னை அவதூறாக பேசி வருவதாகவும் அதற்கான பதிலடியை தான் உடனுக்குடன் கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவர்கள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, நெடுங்காடு, நிரவி திருப்பட்டினம், திருநள்ளாறு என 5 சட்டமன்ற தொகுதிகளில் அமைந்துள்ள 181 வாக்குச்சாவடி மையங்களில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ பாதுகாப்போடு வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தனது RX 100 யமஹா பைக்கில் வந்து திலாஸ்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளியில் வாக்களித்தார். தொடர்ந்து மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்தது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
அதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் அவரது மனைவி வாக்கு செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த நமச்சிவாயம், புதுச்சேரியில் பாஜக அதிக இடங்களை வென்றால் முதல்வர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. மீனவர்களை தண்டனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மக்களவை தொகுதிகள் அதிகரிப்பு தொடர்பான மத்திய அரசின் முன்மொழிவு கூட்டாட்சி அமைப்பையும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்கும் நடவடிக்கையாகும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த திட்டம் வட மாநிலங்களுக்கு அதிக இடங்களை வழங்கி தென் மாநிலங்களின் பங்கினை சுமார் 20 விழுக்காடு அளவில் நிலைநிறுத்தும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னிலை வகித்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதல்வர் கூறினார். மேலும் மாநிலங்களின் கருத்து பெறாமல் இந்த முடிவு எடுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை தொகுதிகள் அதிகரிப்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். சென்னையில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான வீடு மற்றும் பிற இடங்களில் வருமான வரித்துறையினர், தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜாஃபர் சாதிக் தனக்கும் போதைப்பொருள் வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். அவருக்கு யார் பிரச்சினை கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து வழக்குகளும் மத்திய அரசு தொடர்பானவைதான் என்று மறைமுகமாக கூறினார். போதைப்பொருள் வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிங்களா? கோடிக்கு பட்டம் வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. என்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிராம் சொல்கிறேன், என் சார்ந்து என்னோட இடத்துல இருந்தால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் திரும்பி இந்த 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 1000 கோடின்னு எதுக்கு இது பரவுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் கிடையாது. ஓகேங்களா? வெளியிலேருந்து வந்துட்டேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எந்த பார்ட்டிலையும் கிடையாது. எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டது தான், எதுவுமே மாநில அரசு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? தென்காசியில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தொழிலாளியை சந்திக்க அனுமதி மறுத்ததாக கூறி காவல்துறையினரிடம் அதிமுக எம்பி இன்பதுரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மருதம்புத்தூரில் காவலர் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பனை தொழிலாளி மணிகண்டனை சந்திக்க அதிமுக எம்பி இன்பதுரை மருத்துவமனைக்கு வருகை தந்தார். அப்போது மணிகண்டன் சிகிச்சை பெறும் அறையை காவல்துறையினர் பூட்டியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இன்பதுரையுடன் சிலர் மட்டுமே செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாமக்கலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் எம்பி கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு அதிமுக துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இரட்டை இலை என்பது ஒரு மாயை என்றும் அங்கு உண்மையில் நிற்பது பாஜக எனவும் அவர் குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் நாகர்கோவிலில் பாஜக வேட்பாளர் எம்.ஆர். காந்தி வேலூர் இப்ராஹிமுடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த வாக்குச்சாவடியின் நுழைவாயிலில் வாழை இலைகள் கட்டப்பட்டு உள்ளே மீன்பிடித்தல், விவசாயம் மற்றும் கைவினைப் பொருட்கள் குறித்த கண்காட்சியோடு பாரம்பரிய ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தன. மேலும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்த பொதுமக்களுக்கு பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சேலம் ஆத்தூரில் கல்லூரி மாணவிகளும், தேனியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி நடத்தினர்.
மயிலாடுதுறையில் மாரத்தான் ஓட்டம் மூலமும் உளுந்தூர்பேட்டையில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதிரி வாக்குப்பதிவு மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மங்கம்பட்டி சமத்துவபுர வீடுகள் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உறுதியளித்தும் இதுவரை முறையாக வீடுகள் வழங்கப்படவில்லை என்று மக்கள் குற்றஞ்சாட்டினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்க விரும்புவோர் உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19 முதல் மே 3 வரை நடைபெறும் விழாவில் பக்தர்கள் நலன் கருதி உணவுகள் சுகாதாரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் FSSAI இணையதளத்தில் 100 ரூபாய் செலுத்தி முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வாழை இலை அல்லது பாக்கு மட்டைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோர் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாம்பழம், மாதுளை, ஆரஞ்சு மற்றும் பூண்டு ஆகியவற்றை கனடா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய ஏற்றுமதியாளர்களுக்கு வேளாண் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையமான அபடா அழைப்பு விடுத்துள்ளது. கனடா அரசு பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்திருக்கும் நிலையில் இதன் வாயிலாக உலகின் விலை உயர்ந்த சந்தை நம் நாட்டின் பொருட்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டின் தாவர பாதுகாப்பு அமைப்பு பழங்களை எவ்வாறு சுத்தமாக அனுப்ப வேண்டும் என்பதையும் வரையறுத்துள்ளது. பழங்களின் பூர்வீகத்தை ஆவணப்படுத்துதல், காம்பு மற்றும் இலைகள் இருந்தால் அதற்கு கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.